அனைவருக்கும் வணக்கம். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே உன் முன்னாடி வந்து நின்றாலும் அதில் பயனில்லை என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைய வகுப்பை தொடரும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் பெரும்புயல் புரட்சி 1857. அதாவது பெரும்புரட்சி, சிப்பாய் புரட்சி, மாபெரும் புரட்சி, முதலிந்திய விடுதலை போர் அப்படின்னு பல்வேறு பெயரால் அழைக்கப்பட்ட ஒரு புரட்சியை பற்றின தகவல் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்குறோம். இந்த பெரும்புரட்சி எப்போ ஏற்பட்டது அப்படின்னாக்க 1857ஆம் ஆண்டு. இந்த புரட்சியானது திடீரென்று ஒரே நாளில் ஏற்பட்டு விடல. இந்த புரட்சி ஏற்படுறதுக்கான காலம் பார்த்தீங்கன்னா மிக நெடிய வரலாறு உண்டு. என்ன காரணம்னா, மிக நீண்ட நாட்களாக நம்ம இந்தியர்களுடைய மனதில் பொங்கி இருந்து கொண்டிருந்த சில விஷயங்கள், பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு இடங்கள் நடந்திருக்கு. அது அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு தான் இந்த புரட்சியானது வெடிக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்போ இந்த புரட்சிக்கான காரணங்கள் என்னன்னா, நிறைய காரணங்கள் இருக்கு. சில முக்கியமான காரணங்கள் மட்டும் பார்க்கலாம். முதலாவதாக 1852ஆம் ஆண்டு இனாம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அமைக்கிறாங்க. எதுக்காக இந்த கம்பெனி அமைக்கப்பட்டது, இந்த குழு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பம்பாயில் குத்தகை இல்லாத நிலங்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த நிலங்களை குத்தகை பணம் செலுத்தாமல் யாரெல்லாம் நிலங்கள் வச்சிருக்காங்களோ அந்த நிலங்களை மீண்டும் அரசு என்ன பண்றது, அது அரசு மீன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பறிச்சுக்கிறாங்க. அப்படி கிட்டத்தட்ட 21,000 ஏக்கர் நிலங்கள் பறிக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப நம்ம இந்தியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? ஸோ அந்த இனாம் கமிஷன் அப்படிங்கிறது குத்தகை இல்லாத நிலங்கள், வரி செலுத்தாமல் குத்தகை செலுத்தாமல் இருக்கக்கூடிய நிலங்களை அவர்களை பற்றி ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட கமிஷன் தான் இந்த இனாம் கமிஷன். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டல்ஹௌசி பிரபு அறிமுகப்படுத்திய வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு முறையான ஆண் வாரிசு இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த மன்னர்களோட இடங்களா இருக்கோ அது என்ன பண்றாங்க, ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க எடுத்துக்கலாம். நமக்கே தெரியும், ஜான்சி, சத்தாரா, சம்பல்பூர், அவத் இது போன்ற பகுதிகளெல்லாம் ஆங்கில பிரிட்டிஷ் கம்பெனி என்ன பண்றாங்க, தங்கள் வசம் எடுத்துக்கிறாங்க. அவங்க சொல்ற, நம்ம மன்னர்கள் என்னுடைய தத்துப்பிள்ளை இருக்காங்க, தத்துப்பிள்ளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், உங்களுடைய முறையான வாரிசா ஓகே நீங்கள் நிலம் வச்சிங்க, ஒரு பெண் வாரிசா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், உங்களை தத்துப்பிள்ளையா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசு இந்த வாரிசு கொள்கையை ரொம்ப கடுமையாக பின்பற்றுறாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு நம்ம இந்தியர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துது. அதே போல வெள்ளையனி பிரபால் அறிமுகப்படுத்தப்பட்ட துணைப்படை திட்டம். அது என்ன துணைப்படை திட்டம்? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மன்னர்கள், சுயாட்சி மன்னர்கள் என்ன பண்ணணும், அவங்களுடைய படைகள் அனைத்தையும் கடத்தி விட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த படைகளை தங்களுடைய இராணுவத்தில் வச்சுக்கணும், தன்னுடைய இராணுவ சேவைக்கு அவங்கள தான் பயன்படுத்திக்கணுங்கிறாங்க. ஸோ நம்ம மன்னர்களுக்கு இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை கருதுறாங்க. என்ன காரணம், நான் ஒரு அரசராக இருக்கிறேன், என்னை சுற்றி பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய போலீஸ்காரங்க இருக்காங்கனாக்க எனக்கு எப்படி அவங்க பாதுகாப்பு நம்ப முடியும்? அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னால் என்னையே அவங்க கொண்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அச்சுறுத்தல் சூழ்நிலையினால துணைப்படை திட்டத்தையும் நம்ம இந்தியாவில் எதிர்க்கிறாங்க. அடுத்தது வேளாண்மை கொள்கையில 1833ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்திய புதிய பண்ணை முறை. இதுவும் பார்த்தா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றங்கள்ல பொதுப்பணி தேர்வுகளில் பாரசீக மொழி அளிக்கப்படுது. பாரசீக மொழி நடைமுறை இருக்கும். இந்த பாரசீக மொழி என்ன பண்றாங்க, ரத்து செய்யறாங்க. ரத்து செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக ஆங்கிலேய மொழி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. இது நம்ம இந்தியாவில் இந்த முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா முஸ்லீம்கள் பாரசீக மொழியில் நல்லா பிரில்லியண்டாக இருப்பாங்க. ஸோ பாரசீக மொழி ரத்து செய்ததுனால அவங்க மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அடுத்தது 1824ஆம் ஆண்டு என்ன நடக்குதுனாக்க, நம்ம இந்திய சிப்பாய்கள், குறிப்பாக இந்துக்களும் சரி முஸ்லீம் சரி, நம்ம கடல் கடந்து வங்காள விரிகுடா கடலை கடந்து பர்மா நாட்டிற்கு பணி நிமித்தம் காரணமாக செல்வதற்கு அறிவுறுத்துறாங்க. ஆனால் இந்துக்கள், குறிப்பாக இந்தியர்களை விட இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க, கடல் கடந்து செல்வதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம்னா, அப்போ இருந்த ஒரு சாங்கிய சம்பிரதாயம், கடல் கடந்து சென்றால் தீட்டு, நம்ம புனித மண்டலம் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் நிலவிட்டு வருது. இதை காரணம் காட்டி இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க, பர்மாவுக்கு செல்ல மறுப்பு தெரிவிக்கிறாங்க. பர்மாவுக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன். அடுத்தது 1850ஆம் ஆண்டு லெக்லோசி சட்டம். இது என்ன லெக்லோசி சட்டம்? இந்துக்களாவோ முஸ்லீம்களாவோ வந்து கிறிஸ்துவர்களாக மதம் மாறிய நபர்களுக்கு ஆங்கிலேயர் என்ன பண்ணுது, நீ கிறிஸ்துவர்களாக மாறி இருந்தாலும் உங்களுடைய மூதாதையருடைய சொத்துக்கள்ல உங்களுக்கும் அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாதை சொத்துல சரிபாதியை பிரித்து அந்த கிறிஸ்துவர்களாக மதம் மாறிகளும் கொடுக்குறாங்க. இது நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருது. சரிங்களா? அவங்களே மதம் மாறிட்டாங்க, எங்களை வேணாம் தானே போயிட்டாங்க, அப்புறம் எங்களோட சொத்தை மட்டும் நாங்கள் எப்படி தருவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனால் அப்படி தரணும்னு சொல்லிட்டு லெக்லோசி சட்டம் அறிவுறுத்துது. ஸோ இந்த ஒரு சட்டம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக காணப்படுது. இந்த பர்மா செல்ல மறுத்த இந்தியர்களை கண்டிப்பாக நீங்கள் பர்மா போய்தாகணும், கடல் கடந்து போய்தாகணும் கட்டாயப்படுத்துறாங்க. எப்போ 1856 பொதுப்பணி தடை சட்டம் மூலமா. இந்த பொதுப்பணி தடை சட்டம் என்ன சொல்றாங்க, இந்தியர்கள் கண்டிப்பாக பர்மாவுக்கு செல்ல வேண்டும், கடற்கரை சென்று நம்மளுடைய பணி என்ன பர்மானா இந்தியாவோட சேர்ந்து இருந்தது, நீங்கள் போய் அங்கேயும் நம்ம ராணுவ சேவை பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி பல்வேறு காரணங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்து
அப்படியே மனக்குமுறலாக வெளியே வருது. சரிங்களா? ஆனால் வெளிப்படுத்த முடியல. மனசுக்குள்ளே குமுறிட்டு இருக்காங்க. எப்படா வெளிப்படுத்தலாம் அப்படின்னு தக்க சமயத்தை பார்த்துட்டு இருக்கப்போ தான் ஆங்கிலேயருக்கு புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி அறிமுகப்படுத்துறாங்க. நம்ம பழைய நாட்டு துப்பாக்கிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த துப்பாக்கியில் போட தோட்டாக்கள் நீளமாக இருக்கும், எடுத்து உள்ளே போட்டு லோட் பண்ணி ஃபயர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்படி இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில் போடக்கூடிய தோட்டாவானது எப்படி இருக்குன்னாக்க, அதை லெஃப்ட் ஹேண்ட் ரைஃபிள் வச்சுருப்போம். அந்த தோட்டா உள்ளே போட்டு லாக் பண்ணுறப்ப என்னன்னாக்கா அதில் ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போட முடியும். அப்போ அந்த லாக் ரிலீஸ் பண்ணோம்னா வாயில் கடிச்சு அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணும். அப்படிப்பட்ட சிஸ்டம் அது. ஓகேங்களா? அப்போ அந்த வாயில் கடிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அந்த தோட்டாவில் பன்றியோடைய கொழுப்பையும் பசுவோடைய கொழுப்பையும் மேலே தடவி, அதாவது அந்த கிரீஸ் மாதிரி தடவிருக்கதா ஒரு வதந்தி பரவுது. சரிங்களா? இதை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இந்துக்கள். ஏன்? நம்மளுடைய புனிதமான விலங்கு பசு. அப்போ பசுவை கொண்டு அதோடைய கொழுப்பை இதை தடவி வச்சிருப்ப அதை நாங்கள் அதை வாயில் கடிச்சிருக்குமா அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறோம். அதே போல் முஸ்லீம் சிப்பாயில் என்ன பண்ணுறாங்க, எங்களோட அருவருக்கத்தக்க விலங்கு பன்றி, பன்றியை கொண்டு அதோடைய கொழுப்பை எடுத்து என்ன பண்ணிக்கிற இதை தடவி வச்சிருக்க, நான் எப்படி அதை வாயில் கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரியா? இவ்வளோ காரணம் இருந்தாலும் புரட்சிக்கான உடனடி காரணம் என்ன இருக்குது? இந்த புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி தான் காரணமாக இருக்குது. சரியா? கம்பல்சரி இந்த தோட்டம் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் உத்தரவிடுறாங்க. அப்போ நம்ம இந்தியர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அது குறிப்பாக மீரத்தில் பார்த்தீங்கன்னாக்க 90 சிப்பாய்கள் இருப்பாங்க. ஆங்கிலேயர் உத்தரவு போடுறாங்க. ஆனால் வெறும் 5 பேர் மட்டும் தான் துப்பாக்கி வாங்கி பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. மீதி 85 பேர் என்ன பண்ணுவாங்க, வாய்ப்பே இல்லை நான் பயன்படுத்தமான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பு தான் எப்போ நடக்குது, 1857ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி பராக்பூரில் 23வது காலாட் படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இந்த துப்பாக்கி நான் பயன்படுத்த மாட்டேன், இந்த தோட்டம் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எதிர்ப்பு தெரிவித்து மட்டும் இல்லாமல் அது துப்பாக்கி போட்டு தன் உயர்திக சுட்டு கொண்டுறாரு. சுட்டு கொண்டு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகுது. அப்போ ஒரு உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மங்கள் பாண்டே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. பிறகு ஏப்ரல் 8ஆம் தேதி அன்னைக்கு அவரையும் தூக்கில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எப்படியோ 857ஆம் ஆண்டு புரட்சிக்கு வித்துட்டாச்சு. புரட்சி ஆரம்பிச்சு வச்சாச்சு. எப்போ? மார்ச் 23 மங்கள் பாண்டே. இந்த புரட்சி அப்படியே கொஞ்சமாக நடக்குது. கிட்டத்தட்ட ஏப்ரல் 857 மே 9 அன்னைக்கு மீரட்டில் புரட்சி ஆரம்பிக்குது. அடுத்த 2 நாட்களில் ஆங்காங்கே புரட்சி பயமாக நடக்க ஆரம்பிக்குது. 857 மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மிக உச்சத்தில் இருக்கிற புரட்சி. அப்போ ஹிந்துஸ்தான், நம்ம இந்தியாவை இந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கொல்கத்தா சிறையில் நம்ம திப்பு சுல்தானுடைய வாரிசு, முகலாய பேரத்தின் கடைசி அரசர் 2ஆம் பகதூர் ஷா சிறையில் இருப்பார். அப்போ 2ஆம் பகதூர் ஷா நம்ம என்ன பண்ணுறோம், ஹிந்துஸ்தானத்தின் மாமன்னர், ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற பட்டத்தோடைய அவரை பேரரசு அறிவிக்கிறாங்க. ஷாஹின்ஷா ஹிந்துஸ்தான் அப்படின்னு என்ன அர்த்தம், ஹிந்துஸ்தானத்தின் மாமன்னர், ஹிந்துஸ்தானத்தின் பேரரசர் அப்படின்னு அர்த்தம். அப்படி அறிவிக்கிறாங்க. ஆக்சுவலி 2ஆம் பகதூர் ஷா டெல்லியில மையமாக கொண்டு அவர் புரட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் என்னதான் புரட்சியாக இருந்தாலும் இவரோட படை ஜெயிப்பதற்கும் இவருக்கு உறுதுணையாக இருந்தவர் இவருடைய அமைச்சர் போல இருந்த பகத்கான் தான் இவருக்கு உந்து சக்தியாக இருந்திருப்பார். பகத்கானுடைய உதவியால் தான் 2ஆம் பகதூர் ஷா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் எங்கெங்கே புரட்சி நடந்தது, அதான் இந்த 857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது எங்கெங்கே புரட்சி நடந்தது, அந்த நடைபெற்ற புரட்சிக்கு யார் தலைமை தானாங்க, அங்கே நடைபெற்ற புரட்சிக்கு யார் ஒடுக்குனாங்க, அந்த ஆங்கில அதிகாரி பேர் நான் தனியாக கொடுத்துருக்கேன். அப்படி பாருங்க. நம்ம போட்டித் தேர்வில் பல முறை டிஎன்பிஎஸ்சியில் மாற்றி கேட்டிருக்காங்க. மிஸ் மேட்சில் கேட்பாங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க. பார்த்துங்க. இப்போ டெல்லியில் நடைபெற்ற புரட்சி. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே 857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி. எல்லாம் ஒரு குறுகிய காலத்தில் 1 மாதம் 1 வாரம் அப்படி நடந்தது தான். உடனே என்ன பண்ணால் ஒடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்படி டெல்லியில் நடைபெற்ற புரட்சிக்கு யார் தலைமை தாங்கிறாங்க, 2ஆம் பகதூர் ஷா தலைமை தாங்கிறாரு. இந்த புரட்சி யார் ஒடுக்குறாங்க, ஜான் நிக்கல்சன் அப்படின்னு ஆங்கில அதிகாரி புரட்சியை ஒடுக்குறாரு. அடுத்து லக்னோ நடைபெற்ற புரட்சியை பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படிங்கிறவங்க புரட்சியை தலைமை தாங்கிறாங்க. இந்த ஹஸ்ரத் மஹால் யார் அப்படின்னாக்க பஜீத் அலி அப்படிங்கிற அந்த லக்னோவுடைய நவாப் பஜீத் அலியோடைய மனைவி பேகம் ஹஸ்ரத் மஹால். இந்த புரட்சி யார் ஒடுக்குறாங்க, ஹென்றி லாரன்ஸ் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரி ஒடுக்குறாரு. பிறகு கான்பூர் நடைபெற்ற புரட்சிக்கு நானா சாஹிப்க்கு தாந்திய தோபே ரொம்ப உறுதுணையாக இருப்பார். சரிங்களா? நானா சாஹிப் புரட்சி நடத்துறாரு. இவருக்கு புரட்சி ஒடுக்குற சர் காலின் கேம்பல் அவரு புரட்சி ஒடுக்குறாரு. இந்த சமயத்தில் தான் கான்பூர் முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுகை நடக்கும். கான்பூரில் கிட்டத்தட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் ஆங்கிலேய படைகளை நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம நானா சாஹிப் என்ன பண்ணுறாங்க, போனால் போது விட்டு நம்மளை போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு படகுல எடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் அனுப்பிச்சி விட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த படகு தீ வச்சிடுறாங்க. தீ வச்சு அதை பல ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, நெருப்பில் தீயில இருந்து செத்து போயிடுறாங்க. அதை குறிப்பாக மேஜர் ஜெனரல் ஹக்வீலர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரியும் இறந்துடுறாரு. இந்த விஷயம் ஆங்கிலேய தலைமைக்கு போகுது. மிக பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, கர்னல் நீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு.
இந்த கர்னல் நீல் பார்த்தா நம்ம கண்ணில் பார்க்குற இந்தியர்கள்லாம் சுட்டு சொல்றாரு. படுகொலை மிக பயங்கரமான படுகொலை நடந்தவர். சரிங்களா? இந்த கர்னல் நீலுக்கு நம்ம சென்னை மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை வச்சிருந்துருப்பாங்க. சரி, நம்ம பயம் எதிர்த்து தெரிவிப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ பேர் அவன் கொண்டா, அவனுக்கு எங்க ஊரில் சிலை வைக்கிறியா, அப்புறம் சிலையை அகற்றுங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்திருக்கும். சரிங்களா? அந்த போராட்டம் எப்போ இருந்துச்சு, அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடு. ஓகேங்களா? அடுத்தது ஜான்சி மற்றும் குவாலியர் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்க ராணி லட்சுமிபாய். இவருக்கும் தாந்தியா தோபே உதவி செஞ்சிருப்பாரு. பிளஸ் இவங்களை புரட்சி ஊடகம் வந்து ஹென்றி ஹக்ரோஸ் வந்து புரட்சி ஒடுக்கியிருப்பாரு. அதே போல பரேலில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கிவர் கான் பகதூர் கான். இதில் புரட்சி ஒடுக்குனர் சர் காலின் கேம்பல். பீகார் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கிவர் கன்வர் சிங். இங்கே நடைபெற்ற புரட்சி ஒடுக்கியவர் வில்லியம் டெய்லர். அதே போல இப்போ இங்கே நடைபெற்ற புரட்சி பார்த்தோம், தலைமையை பார்த்தோம், ஒடுக்கியவர் பார்த்தோம், ரொம்ப முக்கியமானது. அதே போல இந்த புரட்சி எப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னாக்க 1858ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு விக்டோரியா இங்கிலாந்து பேரரசி விக்டோரியா மகாராணியார் தன்னுடைய அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. இந்த அறிக்கை வந்து நம்ம இந்தியாவில் வாசிக்கப்பட்டு அதில் இருக்கிற அம்சங்கள் நிறைவேற்றப்படுது, உடனே நிறைவேற்றப்படுது. சரிங்களா? இந்த அறிக்கை எங்கே வாசிக்கப்படுதுன்னா அலகாபாத்தில் வாசிச்சிருப்பாங்க. யார் வாசிச்சது? அப்பய இந்தியாவுடைய வைஸ்ராயா இருந்த கானிங் பிரபு தான் வாசிச்சிருப்பார். சரிங்களா? சரி, இது போன்ற தகவலை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.